ஐயா சக்தி சாரி, அவர் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுமா. ஏன்னா நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஐயா, என் மாப்பிளைக்கு என் ரத்தத்தை வேணா கொடுத்துடுறேன். அவனை எப்படியோ காப்பாத்துறீங்க. அவர் மட்டும் இல்ல, நாங்க எல்லாரும் ரத்தம் கொடுக்க தயாரா இருக்கோம். எப்படியாவது சக்தியை காப்பாத்திருங்க. சாரி, அதுக்கான டைம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 24 மணி நேரம் தான் உயிரோட இருப்பார். என் மாப்பிள்ளை செத்துருவானா? ஆமா. போயா போயா, என் மாப்பிள்ளை சாக மாட்டான், சாக விட மாட்டான். அவனுக்கு சில கடமைகள் இருக்கு, அது முடியற வரைக்கும் அவன் சாக மாட்டான். சக்தி, சக்தி, எந்திரிடா சக்தி, எந்திரிடா. நீ சாக கூடாதுடா சக்தி, எந்திரிடா. அப்பா, அவன் எந்திரிக்க சொல்லுப்பா, அவன் சாக கூடாதுப்பா. ஐயோ அம்மா, அவன் எந்திரிக்க சொல்லுப்பா, அவன் சாக கூடாதுமா. ஐயா ஐயா, அவன் எந்திரிக்க சொல்லுங்க, அவன் சாக கூடாதுயா. சக்தி, 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 சக்தி. சார் சார், என்னய்யா? ஸ்டூடெண்ட்ஸ் விஐபி எல்லாம் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. சேர்மன் சார் என்ன காணாம? தேசிய கொடி அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. 10 காலேஜுக்கு சொந்தக்காரன் உடனே வந்துட்டா என்னய்யா மரியாதை? ஹலோ, பிரின்சிபால் ஐயாவா? நான் தான்யா. நான் தான் பஞ்சாங்க பேசுறேங்க ஐயா. சேர்மன் கிளம்பிட்டாரா? அதை சொல்லையா. ஐயா கிளம்பிட்டாங்க, இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துருவாங்க. நெஞ்சம் அண்ணன் பசுபதி பாண்டியன், கல்வி தந்தை அண்ணன் பசுபதி பாண்டியன், கல்விக்கு கண் கொடுத்த அண்ணன் பசுபதி பாண்டியன்.
வாங்கடா வாங்க. வாங்கய்யா வாங்க வாங்க. என்ன விட உங்களுக்கு உங்க உயிர் முக்கியமா போச்சு இல்ல அண்ணே? அது எப்படி சார் நடந்துச்சு? யார் சார் அவங்க? அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கேவலமா இருக்கியா? நான் யாரு என்னைய இந்த விஷயம் நடந்திருக்குன்னு வெளியே தெரிஞ்சா எனக்கு தாயா கேவலம். முதல்ல அவங்க யாரு, அவங்க எதுக்கு என்ன கொல்ல வந்தாங்கிறத போய் கண்டுபிடிங்க. போங்க சார். நீங்க காலேஜில் போய் கொடியேற்றணும். இன்ஸ்பெக்டர் அழகு ராசு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவனுங்க என்ன ஏத்திருப்பானுங்க மேல. வா வா வா. இந்த பையன் இருக்கான்ல, அவன் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை. சரியா? எஸ், கிளம்பியா? ஓகே சார். தம்பி, நீ உயிரை காப்பாத்திருக்க. உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். சொல்லு, உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு பணம் வேணும்? கேளு, தரேன். எவ்வளவு பணம் வேணும் சொல்லு. சும்மா தைரியமா கேளு தம்பி. சொல்லு. பணம்லாம் வேணாம் சார். என்னதான் வேணும்? உங்க காலேஜில் படிக்கிறதுக்கு ஒரு சீட்டு வேணும் சார். உங்க காலேஜில் சேர்றதுக்கு 3 வருஷமா முயற்சி பண்றேன் சார். ஒவ்வொரு வருஷமும் சீட்டுக்கு 1 லட்சம் கூட 2 லட்சம் கூடன்னு கேட்குறாங்க. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க சார் போவேன்? நானே ஒரு ஏழை சார். இந்த வருஷம் எப்படியாவது உங்க காலில் விழுந்தாத சீட்டு வாங்கிடலான்னு தான் வந்தேன். ஆனா ஆண்டவனா பார்த்து உங்க உயிரை காப்பாத்துற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தான். அதான் என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு உங்க உயிரை காப்பாத்தின சார். நான் நல்லா படிப்பேன் சார். உங்க காலேஜில் ஒரே ஒரு சீட்டு தாங்க சார். ப்ளீஸ் சார். நீ என் காலேஜில் படிக்கிற? ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். என்னப்பா இது? இதுக்கெல்லாம் போய் காலில் விழுந்துக்கிட்டு உன்ன மாதிரி ஒரு வீரன் என் காலேஜில் படிக்கிறது எனக்கு தான் பெருமை. உன் படிப்பு செலவு அத்தனையும் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கு சாமி சரண்டர் ஆகணும்? நீ துப்பாக்கி காட்டினா சரண்டர் ஆகாம என்ன? அடக்க அரச பக்கறக்க துப்பாக்கிய காட்டினா நான் பஸ் ஏறதுக்கு சாமி. பஸ் ஏறவா? அடச்சி போயா காக்கா கீக்கி கக்கோ. சாமி நம்ம பார்த்து பேசுது. பஸ்ல ஏறதுக்கு எங்க துப்பாக்கி காமிச்சீங்க? ஏ சம்பட்டியே கேக்கற சொல்லுப்ல. சாமே நாங்க துப்பாக்கிய காட்டலனா நீ பஸ் நிறுத்திருப்பியா? என்னைக்கு தான் நிறுத்திருக்க நீ? இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் யார் மச்சான் லூஸ் பையன்கிட்ட என்ன பேசியா? என்ன டிக்கெட் எடுத்து வண்டில இருங்க. ஏன் சாமி எங்க மேல நம்பிக்கை இல்ல அவளுக்கு? பஸ் ஓடும்போது துப்பாக்கி காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டீனா இங்க பார். டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனித்தனியா எடுக்கறாங்களா? அந்த குடும்பமா? என்னடா சொன்ன? நரச்சி போறத நன்னாரி நார. நல்லா காத்துக்க. இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிங்க. மொத்தம் 28 பேரு. இதுல 5 பிள்ளைய பொண்டாட்டி. 5 பொண்டாட்டியா? ஒன்னொன்னு அறிமுகப்பட்டு பாத்துக்க. ஏ பாப்ல, இது என் முத பொண்டாட்டி திருமகளா? யார் 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 யார்? நீவா? இது என் 2வது பொண்டாட்டி தென்காசி. எப்படியா பச்சைக்கிளி? யார் 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 யார்? இது என் 3வது பொண்டாட்டி திண்டுக்கல் திடமான கல். யார் 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 யார்? இது என் 4வது பொண்டாட்டி திருப்பாச்சட்டி. யார் யார் யார்? இது 5வது பொண்டாட்டியா செம்பட்டி. எங்கே கொள்ளியா? அடுத்து 6வது பொண்டாட்டியா இவளை தான் கட்ட போறேன். போ மச்சான், சொல்லிட்டே இருக்க கட்டிக்கவே மாட்டேங்கற. ஏன் அம்புல அவசரப்படுற? மச்சான் எங்க போறாரு? அவர் உடம்புல தெம்பு இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பாரு. யார் யார் சிக்கி வாயாடி? என்னையா ஓன பீப்பா மாதிரி இருக்கு? உங்கனுக்கு பீப்பாடா, எங்கனுக்கு அம்புட்டு பாப்பா. ஆமா, எல்லாரும் எங்கயா போறீங்க? அப்படி காலி சாமியா, அப்படி காலி. என் மாமியா இருக்குல்ல சாமி, என் மாமியா அது அவங்க ஆத்தா. அதுக்கு 29வது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என் செல்போன்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கு சாமி. அந்த பயபிள்ளைக்கு எல்லாருமா போய் தேனை தொட்டு சேனை வைக்கிறதுக்காக காரியாப்பட்டிக்கு வழி அனுப்ப வந்திருக்கேன். ஐயோ, 29வது குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 மணி, 5 பொண்டாட்டிக்கு கணக்கு போட்டுக்க. ஐநாங் 20? ஒன்னனுக்கு 8 மணி கணக்கு போட்டுக்க. 20க்கே வாய பழக்கிறேன் சாமி. என்ன கொஞ்ச நாளே என் மாமியா மாமனார ஓவர்டேக் பண்ண மதுரைங்கிற என் பேரை மாத்திக்கிறேன் சாமி.